வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். QR குறியீட்டு முறையை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. 10 நாட்களுக்குள் பெருமளவு எரிபொருள் விநியோகம். 35 லிட்டர் பெட்ரோலை கோரும் முச்சக்கர வண்டி சாரதிகள். தனியார் பேருந்து சேவைகளும் குறையும் அபாயம். துபாய் விமான நிலையத்திற்கு அருகே ட்ரோன் தாக்குதல். முடங்கிய சேவைகள். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சீனாவிடம் உதவி கோரிய ட்ரம்ப். யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட திட்டம். இலங்கையில் மீண்டும் வாகன இறக்குமதி தடை. அலி சப்ரி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. பெற்றோரிடம் பணம் வசூலிப்பதை தவிர்க்குமாறு அதிபர்களுக்கு பிரதமர் கடும் உத்தரவு. தென்கடலில் மீட்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் ஹெரோயின் இருந்தமை உறுதி. பாதுகாப்பு அமைச்சரின் சகோதரர் விபத்தில் பலி. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. நாடு முழுவதும் QR குறியீடு முறையிலான எரிபொருள் விநியோக முறையை பொதுமக்கள் பயன்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FG வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், QR குறியீடு முறையை தவறாக பயன்படுத்துபவர்கள், அதில் மோசடி செய்பவர்கள் அல்லது அதன் நடைமுறைப்படுத்தலுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் போது பொதுமக்கள் பொறுமையுடனும் போலீசாருக்கு ஒத்துழைப்புடனும் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் நடமாடும் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டு அத்துடன் ஒழுங்கை பராமரிக்கவும் இத்திட்டத்திற்கு ஆதரவளிக்கவும் மேலதிக உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஆரம்பமான முதல் 10 நாட்களுக்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக 57,000 மெட்ரிக் டன் டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதே காலப்பகுதியில் 47,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவிக்கையில், இந்த விநியோகத்தில் 2 கப்பல்கள் மூலமான எரிபொருள் கையிருப்பும் உள்ளடங்கியிருந்தது. எரிபொருளுக்கான கேள்வி சடதியாக அதிகரித்ததால் இவை வரும் 9 நாட்களுக்குள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக 1.5 மாத காலப்பகுதிக்குள் விநியோகிக்கப்படும் அளவே இவ்வாறு குறுகிய காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் கையிருப்பு மற்றும் விற்பனை சரிபார்ப்பு நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நிலையத்திற்கும் வழங்கப்பட்ட எரிபொருளின் அளவு மற்றும் QR குறியீட்டு முறைமையின் கீழ் விற்பனை செய்யப்பட்ட அளவு ஆகியவற்றை அதிகாரிகள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இந்த தரவுகளை சேகரித்து சரிபார்க்கும் முறை ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தரவுகளில் ஏதேனும் முரண்பாடுகள் காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிலையத்தின் இயக்க உரிமத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எச்சரித்துள்ளது. QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் மேலாண்மை அமைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு தங்கள் செயல்பாடுகளை தக்கவைக்க போதுமானதாக இல்லை என்று முச்சக்கர வண்டி சாரதிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒதுக்கீடு அதிகரிக்கப்படாவிட்டால் போராட்டங்களை தொடங்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த முறையின் கீழ் முச்சக்கர வண்டிகளுக்கு தற்போது வாரத்திற்கு 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கப்படுவதாக சாரதிகள் குறிப்பிட்டனர். ஆனால் வாகனத்தை முதன்மை வருமான ஆதாரமாக நம்பியிருப்பவர்களுக்கு இந்த தொகை போதுமானதாக இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். முச்சக்கர வண்டிகள் வழக்கம் போல் இயங்க சாரதிகள் வாரத்திற்கு குறைந்தது 35 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுவதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். ஒதுக்கீடு திருத்தப்படாவிட்டால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் முச்சக்கர வண்டி சாரதிகள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். இதற்கிடையில் பாடசாலை போக்குவரத்து இயக்குநர்கள் மற்றும் தனியார் பேருந்து இயக்குநர்கள் உள்ளிட்ட பிற போக்குவரத்து துறை பிரதிநிதிகளும் தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழக்கமான சேவைகளை பராமரிக்க போதுமானதாக இருக்காது என்றும் கவலையை எழுப்பியுள்ளனர். செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய ஒதுக்கீட்டை சுமார் 100 லிட்டராக அதிகரிக்குமாறும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் எரிபொருள் ஒதுக்கீடுகள் மாறாமல் இருந்தால் எரிபொருள் கிடைப்பது குறைவாக இருப்பதால் சில பேருந்து சேவைகளை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று தனியார் பேருந்து நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன.
துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே இடம்பெற்றதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக அங்குள்ள எரிபொருள் தொட்டியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி துபாய் சர்வதேச விமான நிலைய பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனடியாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் தற்போதைய நிலையில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் தற்போது கப்பல் போக்குவரத்திற்கு ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்க சீனா உதவும் என தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீனாவின் 90% எண்ணெய் இந்த நீரிணை வழியாகவே வருவதாகவும் அதனால் சீனா இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் திட்டமிடப்பட்டிருந்த சீனா ஜனாதிபதியுடனான சந்திப்பு பிற்போடப்படலாம் என அவர் கூறிய நிலையில் அதற்கான காரணங்களை வெளிப்படுத்தியிருக்கவில்லை. அந்த சந்திப்புக்கு முன்னர் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு சீனா நடவடிக்கை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் மீதான போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உதவ தவறினால் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பு மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள யுக்ரைன் விவகாரத்தில் நாங்கள் நேட்டோ நாடுகளுக்கு மிகவும் மென்மையாக நடந்து கொண்டோம், அவர்களுக்கு உதவினோம், இப்போது அவர்கள் எங்களுக்கு உதவுகிறார்களா என்று பார்ப்போம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ என்பது ஒரு வழி பாதை என்றும் அமெரிக்கா மற்றவர்களுக்காக எப்போதும் இருக்கும், ஆனால் மற்றவர்கள் அமெரிக்காவிற்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை என்றும் அவர் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடான பிரித்தானியா ஆரம்பத்தில் உதவிக்கு வர மறுத்துவிட்டு ஈரானின் ஆபத்தான திறன்களை அமெரிக்கா அளித்த பின்னரே 2 கப்பல்களை அனுப்ப முன்வந்ததாக ட்ரம்ப் சாடியுள்ளார். நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு அல்ல, வெற்றி பெறுவதற்கு முன்னரே அந்த கப்பல்கள் எங்களுக்கு தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை ஊடான எரிபொருள் விநியோகம் முடங்கியுள்ள நிலையில் வளைகுடா நாடுகள் நிலைமையை தணிக்கவும் மாற்று ஏற்றுமதி வழிகளை உருவாக்கவும் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மோதல் மற்றும் மனிதாபிமான ஆய்வுகளுக்கான மையத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் சுல்தான் அல் ஹுலைபி இதனை தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியான சூழலில் வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு அமைப்புகளை வலுவாக பயன்படுத்தி நாட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் மேலாதிக்கம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை முடங்கியுள்ளதால் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் தமது திரவ இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய புதிய தரைவழி மற்றும் மாற்று பாதைகளை பயன்படுத்துவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் நேற்றிரவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் எரிபொருள் தொடர்பில் சிக்கல் நிலைமைகள் எழுந்துள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வது குறித்து ஆராயும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறை தீபக பகுதி மக்கள் பயன்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகள், நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கும் பார ஊர்திகளுக்கான எரிபொருள் விநியோக பொறிமுறைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம், கடற்றொழில் போன்ற துறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த துறைகளில் தற்போதைய எரிபொருள் தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதனைவிட டிஜிட்டல் குறியீட்டு முறை அறிமுகத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதுடன் எரிபொருளுக்காக நீண்ட வரிசை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை அந்தந்த பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது. வாகன இறக்குமதிக்காக செலவிடப்படும் அந்நிய செலவாணி குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார மற்றும் நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பது அவசியமாகலாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதியால் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்படும் தாக்கத்தை திரைசேரி மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டாலும் கூட இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஒருவேளை இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்து வெளிப்படையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே
கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட அல்லது கப்பலில் ஏற்றப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்படாதவாறு விதிகள் அமைய வேண்டும். கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் காலப்பகுதியில் சுங்கத் திணைக்களம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு புள்ளிகளில் உள்ள சில அதிகாரிகள் இந்த அவசரகால சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊழல்களில் ஈடுபடக்கூடும். இதனை தடுக்க முறையான கண்காணிப்பு மற்றும் பொறுப்பு கூறல் பொறிமுறைகள் அவசியம். இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழல் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பில் மேலதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் பெற்றோர்களுக்கு எவ்வித பொருளாதார சுமையையும் ஏற்படுத்தாத வகையில் அமைய வேண்டும் எனவும் இதற்காக பெற்றோரிடம் நிதி வசூலிப்பதை தவிர்க்குமாறும் பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய அதிபர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தங்காளி மற்றும் வெலஸ்முள்ள கல்வி வலயங்களைச் சேர்ந்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான விழிப்புணர்வு சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 2027 ஆண்டில் 2ஆம் மற்றும் 6ஆம் தரங்களுக்காக புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அத்துடன் வகுப்பறை மாணவர் எண்ணிக்கையை ஆரம்ப பிரிவில் 25 தொடக்க 30 வரையாகவும் 2ஆம் நிலை பிரிவில் 35 வரையாகவும் மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் சுற்றறிக்கைகளுக்கு புறம்பாக மாணவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. 2026ஆம் ஆண்டில் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் மற்றும் இணைய வசதிகள் வழங்கப்படும். இதற்காக பெற்றோரிடம் பணம் கோரக்கூடாது. 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பாடசாலை அபிவிருத்தி பணிகளுக்காக முறையாக பயன்படுத்துவதை அதிபர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். கல்வித்துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப 23,000 ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான போட்டி பரீட்சைகள் ஏப்ரல் இறுதி அல்லது மே ஆரம்பத்தில் நடைபெறும். அதிபர் மற்றும் ஆசிரியர் நியமனங்கள் அல்லது இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி தமக்கு விருப்பமான இடங்களை பெற முற்படாமல் எவ்வித தயக்கமின்றி அவற்றை ஏற்று பணிகளை பொறுப்பேற்க வேண்டும். அதிபர் சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆராய சம்பள குழுவிற்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதிபர் சேவையின் கௌரவத்தை உறுதிப்படுத்துவதற்கான விசேட அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தகுதியுள்ளவர்கள் வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்காமல் ஒரே பாடசாலையில் பிரதி அதிபர்களாக தொடர்வதை அனுமதிக்க முடியாது. மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தேசிய மட்டத்திலான தீர்மானங்கள் வரும் வரை காத்திருக்காது கோட்ட மற்றும் மாகாண மட்டத்திலேயே துரித தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் இதன் போது வலியுறுத்தினார். தேவேந்திரமுனைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டு பல நாள் மீன்பிடி படகில் கெரோயின் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த பல நாள் மீன்பிடி படகு இன்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. போதைப்பொருள் அடங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் உரமூடைகளை ஏற்றி சென்ற உள்நாட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்றுடன் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கடற்படையின் நீண்ட தூர கண்காணிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பல நாள் மீன்பிடி படகு கரைக்கு கொண்டுவரப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அதில் 123 கிலோகிராம் கெரோயின் போதைப்பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதன் பெறுமதி சுமார் 3 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னரும் கடந்த வாரத்தில் தெற்கு கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்திய 3 பல நாள் மீன்பிடி படகுகளை கடற்படையினர் கண்டுபிடித்திருந்தனர். அதன்படி இந்த ஆண்டில் மட்டும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 7 பல நாள் மீன்பிடி படகுகளை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 3% அதிகரித்து பீப்பாய் ஒன்றின் விலை $106.50 பதிவாகியுள்ளது. அதேபோல் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $98 உள்ளது. இதேவேளை சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,012 விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $80.1 விற்பனை செய்யப்படுகின்றது. பாதனிய அனுராதபுரம் பிரதான வீதியின் மககல் கடவல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் சகோதரர் உயிரிழந்துள்ளார் என்று கல்கமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மகா இலுப்பல்லம பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய KSM பியசேன திசாநாயக்க என்பவரே இவ்வாறு விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மேற்படி நபர் மககள் கடவள பகுதியில் வசிக்கும் தனது இளைய சகோதரன் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் மீண்டும் தனது இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மககள் கடவள வளைவு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த லோரியொன்றுடன் இவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை கல்கமுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் பொசல்லாவ பகுதியில் தற்போது மஞ்சள் இலவு மரப்பூக்கள் பூத்து குலுங்கி அழகிய காட்சியை தருகின்றது. இதனை காண நாள்தோறும் மக்கள் அந்த பகுதிக்கு வருகை தருவதாக தெரிய வருகின்றது. மஞ்சள் இலவு மரம் என்பது கோடை காலத்தில் இலைகள் இல்லாமல் மரக்கிளைகள் முழுவதும் பிரகாசமான மஞ்சள் நிற பூக்களுடன் காணப்படும் மிகவும் அழகிய மரமாகும். பிக்கேசி குடும்பத்தை சேர்ந்த இந்த மரம் ட்ரோச்வுட் ட்ரீ என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்தியாவிலும் தெற்காசிய நாடுகளிலும் பரவலாக காணப்படும் இந்த மரம் மருத்துவ குணங்களையும் கொண்டதாக கருதப்படுகின்றது. பூக்கள் பெரியதாகவும் மென்மையான மஞ்சள் நிற இதழ்களுடனும் காணப்படும். அதன் நடுப்பகுதியில் பல மகரந்த கம்பிகள் இருப்பது இதன் தனி சிறப்பாகும். பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை கோடை காலத்தில் அதிகமாக பூக்கும். பெரும்பாலும் இலைகள் உதிர்ந்த பின் மரம் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது போல தோன்றும். இந்த மரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. குறிப்பாக செம்மண் நிலங்களில் நன்றாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த மரத்தின் பல பகுதிகள் மருத்துவ மூலிகைகளால் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அழகு மரமாகவும் வளர்க்கப்படுகின்றது. மொத்தத்தில் மஞ்சள் இலவு மரம் பூக்கும் காலத்தில் அது மஞ்சள் போர்வை பொருத்தியது போல காட்சியளித்து இயற்கை அழகை ரசிக்க வரும் அனைவரையும் கவர்ந்து வருகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மலேசியாவை பிறப்பிடமாகவும் வர்ஃபலிபிரான் மற்றும் நோர்வே ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பாக்கிய லீலா முருகேச பிள்ளை அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் இருப்பிட்டி மற்றும் ஜெர்மனி ஜாப்ரூகன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு அரவிந்த கோஸ் சோமா அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் ஒரு திரபுரம் கிளிநொச்சியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தையா பொன்னம்மா அவர்கள் 14/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு மகளிரி தீவினை பிறப்பிடமாகவும் நாவற்குடாவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசதுரை சந்திராதேவி அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.